ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம எந்த எபிசோடை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்குவிட் கேமோட சீசன் 3 எபிசோட்ஸ் எல்லாத்தோட ரிவ்யூவையும் பார்க்கலாம். எபிசோடு ஃபஸ்ட்டில் என்னென்னா, ஹீரோ வந்து உயிரோட விட்டுறாங்க. அதனால் ஹீரோ எவ்வளோ எமோஷன் ஆகிறான், எப்படி என்ன ஏதுன்றது ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமிச்சிட்றாங்க. அவன் எவ்வளோ டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கான், ஏன் அவங்களால காப்பாற்ற முடியலன்ற அந்த கவலையில் இருக்கான். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பற்றி ஃபஸ்ட்டு ஆஃபில் சொல்லிடுறாங்க. அப்புறம் எப்பவும் போல் இதுலேயும் கேம் வைக்கலாமா வேண்டாமான்ற ஒரு இது வைக்கிறாங்க. அதில் எல்லாத்தோட மேக்ஸிமம் ஆஃப் கேம் வைக்கலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் கேம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தான் ஹைட் அண்ட் சீக்குன்னு சொல்லிட்டு கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹைட் அண்ட் சீக்னால் நம்ம விளையாடுற மாதிரி ஒளிஞ்சு விளையாடுறது இல்லை. ஒருத்தங்க ஒளியணும், இன்னொருத்தங்க தேடி பிடிச்சி கொல்லணும். இதுதான் கேம். பா, ஒவ்வொரு சீனையும் செதுக்கி வச்சுருக்காங்க. கொலை பண்ணுறதெல்லாம் பயங்கரமாக கொள்கிறாங்க. கொன்று முடிக்கிற இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் எபிசோடில் வந்து அந்த 222 அந்த பொண்ணுக்கு வந்து இந்த சீனில் குழந்த பிறந்துருது. நம்ம எல்லாரையும் சீசன் 2ல் சும்மா வேறு லெவலில் இம்ப்ரெஸ் பண்ண அந்த பொண்ணுக்கு செகண்ட் எபிசோடில் போட்டு தள்ளிடுறாங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க? நல்லா அந்த பிள்ளை தான் நடிச்சிட்டு இருந்துச்சு, போட்டு தள்ளிட்டானுங்க. ஹீரோ மனசுக்குள்ளே அவனால தான் எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. ஆனால் அந்த குற்ற உணர்ச்சியை வந்து அந்த பாட்டி, அப்புறம் அந்த பாட்டியோட பையன், அப்புறம் அந்த 120 அவங்கெல்லாம் சேர்ந்து இல்லை இவன் தோட்டா கொண்டு வராதனால தான் நம்மளால் எதுவும் சண்டை போட முடியலன்னு மாற்றி விட்டனையும் ஹீரோக்குள்ளே வந்து இல்லை இவனால தான் அவங்கெல்லாம் செத்து, அதனால் இவனும் உயிரோடு இருக்கக்கூடாது, இவனும் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் மேலே ரொம்ப கொலவெறியோடு இருக்கான். அப்புறம் இந்த பணக்காரங்களாம் வந்து இந்த கேமில் வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. போன கேமில் பார்த்தோமே சீசன் 1ல், அதே மாதிரி இந்த இதுலேயும் கேமை பார்க்குறதுக்கு இந்த பணக்காரங்களாம் வந்துட்டானுங்க. ஆனால் போன டைம் விட இந்த டைமில் கேமுக்குள்ளெல்லாம் விளையாட விடுறாங்க. ஐயோ, இந்த பணக்காரனுங்க பண்ணுற அலப்பறை இருக்கே. அப்புறம் இந்த பாட்டி தான் சொல்கிறாங்க, நீ இப்படிலாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காத, நானும் என் பையன் மேலே ரொம்ப பாசமாக இருந்தேன், ஆனால் நான் அந்த குழந்தைக்காக என் பையனே தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டு கொண்டுட்டேன், நீ தான் அந்த குழந்தையை பார்த்துக்கணும், எனக்கு வாக்கு கொடுன்னு சொல்லிட்டு அந்த கிளவி சொல்லிட்டு செத்து போயிடுது. அதுக்கப்புறம் ரெண்டாவது கேம் ஆரம்பிக்குது. இது ரெண்டாவது கேம் என்னன்னா ரோப் ஜம்பிங். இந்த ரோப் ஜம்பிங் என்னென்னா ஈஸியாக தான் இருக்குது, பட் இதுலேயும் ஒரு இதை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் இந்த கேமுக்குள்ளே சேர்த்திடுவானுங்க இந்த பணக்கார பைத்தியக்காரனுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணுவார் அந்த 222 காப்பாற்றலான்னு. கடைசியில் காப்பாற்ற முடியாமல் டைமிங் முடிஞ்சிடும். ஆனால் அந்த போலீஸ்காரன் என்ன தான் பண்ணுறான்னே தெரிலப்பா. கேமே முடிகிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருப்பான், கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க மாட்டான். என்ன போலீஸ்காரனோ, இந்த தமிழ்நாட்டிலலாம் சொல்கிற மாதிரி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் தான்ப்பா இந்த போலீஸ் வருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கொரியன் போலீஸும் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வராப்புல. அப்புறம் அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறமே ஜம்பிங் ரோப் முடிஞ்சதுக்கப்புறமே அதுக்கப்புறம் லேகாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அதுலேயும் ஒரு கண்டினியூஸாக கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோர்த் மேன் அவனோட ஃப்ளாஷ்பேக் சீன் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்லா பெருசாக காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். ஆனால் சிம்பிளாக ஒரு கொஞ்சம் சீன்லேயே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட்ட சொல்லி அந்த ஃபோர்த் மேன் சொல்கிறான், நீங்கள் வந்து எப்படியும் அடுத்த இதில் உன்னையும் அந்த குழந்தையும் கொல்ல தான் போகிறானுங்க இறக்கமே இல்லாமல், இவங்கெல்லாம் பணத்துக்கு ஆசைப்படுற பேய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்த் மேன் வந்து ஹீரோவை மேனிப்புலேட் பண்ணுறான். ஹீரோவும் கொல்றதுக்கு கத்தி எடுத்துகிட்டு போக தான் செய்கிறான். ஆனால் அங்கே போயிட்டு சரி இல்லை, நம்ம வந்து கொன்னா மித்தவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அவங்கள கொல்லாமல் விட்டுடுறான். அடுத்த கேம் ஸ்குவிட் கேமோட கேமு. ஸ்குவிட் கேம் ரொம்ப ஈஸி தான், ஆனால் அவங்களோட பணத்து மேலே இருக்கிற ஆசையால் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்றது தான் அந்த ஸ்குவிட் கேம். ஒரு ரவுண்ட்லேருந்து இன்னொரு ரவுண்டுக்கு ஒருத்தர் இறந்தாவே இன்னொரு ரவுண்டுக்கு வின் ஆகி போயிடுவாங்க. ரவுண்டு, ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், இந்த 3 ஷேப்பு. அதுலேருந்து எப்படி அடுத்தடுத்த இதுக்கு போகிறப்பையும் ஒருத்தர் இறந்தால் போதும். ஆனால் இவங்களோட அந்த பண பிரச்சனையால் ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. அதுலேயும் அந்த 222ஓட லவ்வர், ஐயோ சாமி, அவன் சரியான பணப்பேயாக இருக்கான்ப்பா. பணத்துக்காக அவன் பெற்ற குழந்தையவே கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறான். ஹீரோ மட்டும் இல்லைன்னா அந்த குழந்தை அவ்வளோ தான் போயிருக்கணும் போல. எல்லாத்தையுமே பயங்கரமாக கொள்றான். எவ்வளோ ஒரு பண வெறி பிடிச்சி திரியிறான்றத சீன் பை சீன் டேரக்டர் வெறித்தனமாக காமிச்சிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கிற எல்லா எபிசோடும் பாருங்கள்,
அந்த ஒவ்வொரு கேரக்டரோட ஆர்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டுக்கே அவங்கள கொண்டுடணும், அவங்க எதுக்கு உயிரோடு இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. ஆனால் அப்படி யோசிக்கிறப்ப நம்மளும் அந்த கேமில் வர்ற மாதிரி கெட்டவங்க தானே தெரியும். ஹீரோ வந்து அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாப்புல. எதுக்கு அவங்க கொள்ளணும், அவங்களும் நல்லா உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் கடைசியில் ஹீரோவே எதுக்கு கேமுக்குள்ளே வந்தோம், அந்த கேமை நடத்தக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தவரையே ஏன்டா கேம் விளையாடணும்னு சீசன் 3ல மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் கேம் விளையாட வேண்டான்ட்டு இருந்தார். அப்புறம் அந்த கேரக்டரை கொல்லணுன்றதுக்கோசரம் கேம் விளையாண்டாரு. இப்படியே ஒவ்வொரு இதில் எதுக்கு வந்தோன்னே ஹீரோவையே மறக்க வச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கேம் ஒரு இம்பேக்டை கொண்டு வந்துடுச்சு ஹீரோக்குள்ள. எல்லாரும் பணத்துக்காக எப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு சீன் பை சீன்லேயும் காமிச்சிருக்காங்க. ஃபீலிங், எமோஷ்னல், இப்படி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட. ஆனால் இன்னும் கேரக்டர் ஆர்க் நிறைய பேர்த்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஹீரோவை மட்டும் டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் பண்ணி படம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரோட கேரக்டரோட ஆர்க்கும் பார்த்தா நம்மளுக்கு அவங்க மேலே கோபம் வருதே தவிர அவங்க ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற அனுதாபம் எதுவும் வரல. ஆனால் ஹீரோவோட கேரக்டருக்கு மட்டும் அவ்வளோ ஒரு கேரக்டர் ஆர்க் கொடுத்துருக்காரு. ஏன் ஹீரோ இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்றது. ஏன்னா நம்ம அந்த ஃபஸ்ட் சீசன்லேருந்தே நம்ம ஹீரோவோட ஆர்க்கை பார்த்துட்டே இருக்கோம். பட் ஒவ்வொருத்தருக்குமே கேரக்டர் ஆர்க் கொடுத்து டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஷூட்டரில் ஒரு 11 ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அவ்வளோவா மேக்ஸிமம் சீன்ஸ் கொடுக்கல. ஆனால் பட் கொடுத்த சீன்ஸில் 11 அந்த கேரக்டரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஃபோர்த் மேனுக்கு அவருக்கு எபிசோட்ஸ் நிறையா கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா நிறைய இப்போ 6 எபிசோடு வந்து 1 மணி நேரம் 1 மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க. 6 மணி நேரம். அப்போ 6 மணி நேரம் அந்த எபிசோட்ஸில் நிறைய லேக் இருந்துச்சு. அது நிறையா ஷார்ட் அவுட் பண்ணி சீன்ஸை கம்மி பண்ணி நிறைய பேர்த்துக்கு சீன் கொடுத்து ஆர்க் கொடுத்துருந்தாங்கன்னா டெவலப் இன்னும் நிறைய கேரக்டருக்கு டெவலப் ஆகிருக்கும். எல்லாத்தையும் நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டர்லாம் வச்சு இன்னும் சீன் கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா கடைசி ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா சீன் இல்லாமத மாதிரி நிறைய பேர்த்தோட கேரக்டரோட ஆர்க்கே டெவலப் ஆகாத மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபோர்த் மேன் வந்து திருந்தி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் ஃபோர்த் மேன் திருந்தினதும் ஹீரோவோட டெத்தால தான். ஹீரோ வந்து இன்னும் ஹியூமனிட்டியோட தான் இருக்கான் அப்படின்றத காமிச்சதுக்கப்புறம் ஃபோர்த் மேன் திருந்துற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் இதில் ஹீரோ சாகிறதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடுங்க. பார்க்குறப்ப நமக்கே ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து செத்தே போயிட்டானேப்பா அப்படின்னு அந்த ஒரு எபிசோடு முடிகிறப்ப நம்மளுக்கு அந்த ஃபீல் இருக்குது. அந்த ஃபீல் கொடுக்காம இன்னும் ஃபீல் குட்டாக முடிச்சிருக்கலாம். ஹீரோ வந்து அந்த குழந்தையோட ஜெயிச்சிட்டாரு, ஹீரோவும் அந்த குழந்தையும் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த கடைசி சீன் கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ சீசனாக பார்த்து அந்த கேரக்டர் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்து ஒரு இடத்துல பாயிண்டில் இதில் செத்தாதான் கதை முடியும், கதை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டைரக்டர் டம்ப் பண்ணி கொண்ட மாதிரி இருந்துச்சு. அதனால் ஃபோர்த் மேன் திருந்தி அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. பட் ஹீரோ சாகாமல் காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோன்னு என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி இருந்துச்சு. பட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருந்திருக்கு. அத்தனை பேர் உயிரை விட்டு ஜெயிச்சு கஷ்டப்பட்டு போராடி ஜெயிச்ச பணத்தை எதுவுமே பண்ணாத அந்த போலீஸ்காரன் தட்டிட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கஷ்டப்பட்டு ஹீரோ விளையாண்டு அந்த குழந்தையை காப்பாற்றி அந்த சரி இதுக்கப்புறம் அந்த ஹோப்பாக அந்த குழந்தை தான் இருக்க போகுது, இதுக்கப்புறம் ஸ்குவிட் கேம் நடத்துகிறவங்க இந்த குழந்தையோட சரி இப்போதான் அந்த குழந்தையை விட்டுட்டு இவன் செத்து போயிட்டான் அந்த அப்படின்னா பணம் முக்கியம் இல்லை, மனுஷங்க தான் முக்கியம், ஹியூமனிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு எல்லாத்துக்கும் புரிய வச்ச கடைசியில் அதெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி இந்த போலீஸ்காரன் லாஸ்ட்டாக வந்தவன் அந்த குழந்தையும் பார்த்துக்கிட்டு அந்த குழந்தை ஜெயிச்ச அந்த 45.6 பில்லியனையும் அவனே எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுட்டாங்க. கொஞ்சம் அந்த இதில் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பரவாயில்ல, ஃபோர்த் மேன் வந்து ஹீரோவோட பணத்தை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை போய் அவன் பொண்ணுகிட்ட கொடுத்தா இருக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து எங்கள் அப்பா என்னை பார்க்க வரவே இல்லை, இனிமேல் அவர் வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்கை காமிச்சிட்டு இல்லைப்பா இதுக்கப்புறம் உங்கள் அப்பா வரவே மாட்டார், இறந்துட்டாருன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ், அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே டச்சிங்க. சரி
அங்கே எல்லாம் அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஃபோர்த் மேன் கிளம்புறாரு. அங்கே பார்த்தா நம்ம ஹெலாக்கா அமெரிக்காவில் டக்ஜிகே விளாண்டுருக்காங்க. சீசன் 4 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கிரெடிட் சீனில் காமிச்சிட்டாங்க. ஆனால் அமெரிக்காலேயும் டக்ஜி கேம் தானா, சரி கொரியாவோட கண்டினியூஸாக இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருப்பாங்க போல். சரி சீசன் 4 இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு சிகிரி கோஸ்.